இன்றைக்கி சுண்டக்காய் கூட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இந்த சுண்டக்காய் சுகர் பேஷண்ட்ஸ்க்கு சுகர் லெவலை கண்ட்ரோலில் வச்சுக்கும், வயிற்றில் இருக்க அல்சரை கிளியர் பண்ணும், நம்ம எலும்புகளுக்கு ரொம்பவே நல்லது, லங் கேன்சர் வராமல் தடுக்கும். அப்படிப்பட்ட சுண்டக்காயை கூட்டு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு கப்பில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு மஞ்சத்தூள், ஜீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 பல் பூண்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு குக்கரை மூடி புகை வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸ்டீம் வந்த உடனே விசில் போட்டு ஸ்லோ பண்ணி 15 மினிட்ஸ். நான் எப்போவுமே குக்கர் ஸ்லோ பண்ணி 15 மினிட்ஸ் அந்த டைம் தான் நான் வைப்பேன். எப்போயுமே விசில் விட மாட்டேன். இப்படி விசில் விடாமல் நம்ம பண்ணுறதுனால நம்ம கேஸ்கட்டோட லைஃப் எக்ஸ்டெண்ட் ஆகும். இப்போது நம்ம என்ன பண்ணுறோம், இருக்க சுண்டைக்காயை நல்லா அலசிட்டு காம்பை கிள்ளிட்டு இந்த மாதிரி நம்ம இஞ்சி பூண்டெல்லாம் இடிப்போம் இல்லையா, அந்த கல்லை வச்சு ஒரு பிளேட்டில் வச்சு லைட்டாக உடச்சி விடணும். நல்லா நசுக்கக்கூடாது, லைட்டாக அது ஓப்பன் ஆகிற அளவுக்கு உடச்சி விடுங்க. இப்போது ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருங்க. விட்டுட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன். இப்போது கடுகு பொரிஞ்சதும் பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து அலசி வச்சு அதில் போட்டுருங்க. இப்போ போட்டதுக்கப்புறம் ஒரு ஆனியனை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த ஆனியனை அதில் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த சுண்டைக்காயில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. இதை குழந்தைங்களுக்கு கொடுத்திங்கன்னா கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம், பெரியவங்க குழந்தைங்க எல்லாருமே சாப்பிட்லாம், கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வராது. இது துவர்ப்பாக இருக்கும் அப்படின்னு தானே குழந்தைங்க அவாய்ட் பண்ணுறாங்க. அது இந்த கூட்டு வைக்கும் போது அது உங்களுக்கு தெரியாது, டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் வதங்கினோடனே ஒரு 2 தக்காளியை கட் பண்ணி அதில் போட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். சால்ட் நீங்கள் தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் சுண்டைக்காய் இன்றைக்கி கம்மியாக இருக்கிறதுனால நான் 2 டேபிள் ஸ்பூன் தான் துவரம்பருப்பு எடுத்து வேக வச்சு வச்சுருக்கேன். நீங்கள் சுண்டைக்காய் அதிகமாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி பருப்பு போட்டுக்கோங்க. இப்போது தக்காளி வதங்கணும் இல்லையா, உப்பு மஞ்சத்தூள் போட்டு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சா, இப்போது நம்ம தட்டி வச்சுருக்கோம்ல சுண்டைக்காய், இந்த சுண்டைக்காயை இதில் போட்டு வதக்குங்க. வதக்கிட்டு இப்போது நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா மிளகாத்தூள், அந்த குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இப்போது நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா பருப்பு, இந்த பருப்பு எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி, சுண்டைக்காய் வேகணும் இல்லையா, இதுக்கு தேவையான அளவு தண்ணி, ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றலாம். ரொம்ப அதிகமாக ஊற்றிடாதீங்க, இது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. தண்ணி ஊற்றி ஸ்லோ பண்ணி லிட்டை போட்டு மூடிட்டிங்கன்னா ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆகும். ஸ்லிம்லேயே நல்லா குக் ஆகட்டும். இப்போ பாருங்கள், சுண்டைக்காய் வெந்திருக்கு. இப்போது நம்ம தேங்காய் திருவி வச்சு கொஞ்சம் தேங்காய் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும். எங்கள் வீட்டில் தேங்காய் அதிகமாக நாங்கள் யூஸ் பண்ணுவோம். தேங்காய் அதிகமாக இருந்தால் பிடிக்கும் அப்படின்றதுனால நான் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் போட்டால் போதும் உங்களுக்கு. இந்த பருப்பும் தேங்காயும் சேர்ந்து கூட்டு அல்டிமேட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள்,
சுண்டக்காய் கூட்டு கசப்பே சுத்தமாக தெரியாது. செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.